வீட்டில் இருந்த பெண் திடீர் மாயம். ஒரு வாரத்திற்கு மேலாக மகளை தேடி அலைந்த தந்தை பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் காவல் நிலையத்தில் கண்ணீரோடு புகாரளித்த கணவன். வீட்டருகே கிடந்த மணல் குவியல். சந்தேகப்பட்டு தோண்டி பார்த்தபோது பேரதிர்ச்சி. நடந்தது என்ன? சுத்திலும் ஏகப்பட்ட வீடுகள். அதுல ஒரு வீட்டுக்கு பக்கத்துல உள்ள காலி இடத்துல எதையோ உள்ள புதைச்சு வச்சிருக்க மாதிரி மணல் குவியலா இருந்திருக்கு. அதை பார்த்த அக்கம் பக்கத்தினருக்கு சந்தேகம் வந்திருக்கு. இங்க யாரு எதை புதைச்சாங்கன்னு தெரியலையே, ஆனா குழி தோண்டி புதைச்சிட்டு திரும்ப மணலை போட்டு மூடுன மாதிரி தெரியுதுன்னு குழப்பத்திலேயே இருந்திருக்காங்க. அப்போதான் சந்தேகத்துக்குரிய இடத்துக்கு பக்கத்து வீட்டுல உள்ள ஒருத்தங்க 2 வாரமா காணோங்கிற விஷயம் தெருவுல உள்ளவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. கண்டிப்பா இதுல ஏதோ மர்மம் இருக்குன்னு சந்தேகப்பட்டு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இருக்காங்க. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அந்த இடத்தை தோண்டி பார்த்தப்போ ஒட்டுமொத்த கிராமமுமே கதி கலங்கி போயிருக்கு. கர்நாடக மாநிலம் விஜயபுராவில் உள்ள தேவர் கிப்பர்கி கிராமத்தை சேர்ந்த பிரபுங்கிறவரு தனியார் நிறுவனத்துல ஹெல்பரா வேலை பார்த்துட்டு வந்திருக்கார். இவரோட மனைவி சரோஜினி, அவரோட அப்பா சங்கர் தன் மகளோட வீட்டுல தங்கி பக்கத்து ஊர்ல உள்ள ஒரு மில்லுல வேலை பார்த்துட்டு வர்றாரு. மில் வேலைங்கிறதுனால அவருக்கு பகல் ஷிப்டும் நைட் ஷிப்டும் மாறி மாறி வரும். அப்படி ஒரு நாள் நைட் ஷிப்டுக்கு போயிட்டு காலையில வீட்டுக்கு வந்திருக்கார். அப்போ மருமகன் பிரபு மட்டும்தான் வீட்டுல இருந்திருக்கார். மகள் சரோஜினிய ஆள காணோம். பிரபு கிட்ட கேட்டப்போ அவ எங்க போனான்னு தெரியல, நானும் அவளைத்தான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன்னு சொல்லி இருக்காரு. கிட்டத்தட்ட 2 நாளைக்கு மேலாகியும் சரோஜினி வீடு திரும்பவே இல்லை. சரோஜினியோட போனும் சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்திருக்கு. சொந்தக்காரங்க வீடு, நண்பர்கள் வீடுகள்னு பல இடங்கள்ல தேடியும் எந்த பலனும் இல்லை. அதனால கணவன் பிரபுவும் தந்தை சங்கரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் காணாமல் போன சரோஜினிய கண்டுபிடிச்சு தரக்கோரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இதனையடுத்து சரோஜினிய போலீஸ் தேடிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல சரோஜினியோட வீட்டை ஒட்டின மாதிரி உள்ள இடத்துல சந்தேகப்படும்படியா மணல் குவிஞ்சு கிடந்திருக்கு. ஆனா அத தந்தை சங்கர் கவனிக்கல. பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த மணல் குவியலை பார்த்து சந்தேகப்பட்டிருக்காங்க. அதுவும் ஒரு ஆளை குழி தோண்டி புதைச்சா எப்படி மணல் குவிஞ்சு கிடக்குமோ அதே போல இருந்ததால அவங்க சந்தேகம் அதிகமாக இருக்கு. அதனால மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லி இருக்காங்க. அதுக்கடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சந்தேகத்திற்குரிய அந்த இடத்தை தோண்டி பார்த்தப்ப மண்ணுக்குள்ள சரோஜினியோட சடலம் புதைக்கப்பட்டிருந்திருக்கு. அதை பார்த்ததும் தந்தை சங்கரும் கணவன் பிரபுவும் கதறி அழுதிருக்காங்க. அதுக்கப்புறம் சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்ச போலீஸ் சரோஜினியை யாரு கொன்னு புதைச்சது, என்ன நடந்துச்சுன்னு விசாரணையில இறங்கினாங்க. சங்கர் நைட் ஷிப்டுக்கு போறதுக்கு முன்னாடி சரோஜினி வீட்டில் தான் இருந்திருக்காங்க. ஆனா காலையில திரும்பி வரும்போது வீட்டில் இல்லை. அப்போ அன்னைக்கு நைட்டு தான் ஏதோ நடந்திருக்குன்னு போலீஸ் கணிச்சிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து போலீஸோட சந்தேக பார்வை கணவன் பிரபு பக்கம் திரும்பி இருக்கு. ஏன்னா சரோஜினி காணாம போன நைட்டு வீட்டுக்கு வெளியாட்கள் யாரும் வந்து போகலன்னு அக்கம் பக்கத்துல சொல்லி இருக்காங்க. அப்படி பார்த்தா வீட்டுல இருந்த கணவன் பிரபுதான் மனைவியை கொன்னுட்டு நைட்டோட நைட்டா வீட்டுக்கு பக்கத்திலேயே புதைச்சிருக்கணும்னு சந்தேகப்பட்ட போலீஸ் பிரபுவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சிருக்காங்க. அதுலதான் சரோஜினிக்கு நடந்த கொடூர சம்பவமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. மது போதைக்கு அடிமையான பிரபு வேலைக்கு போய் சம்பாதிச்ச பணத்தை வீட்டுல கொடுக்காம அதை குடிச்சு அடிச்சிருக்கா. இது சம்பந்தமா கணவன் மனைவி இடையில அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கு. இந்த சூழல்ல பிரபு பல இடங்கள்ல மனைவி சரோஜினி பேர்ல கடன் வாங்கி இருந்திருக்கா. பணம் கொடுத்தவங்க எல்லாம் சரோஜினிக்கு போன் பண்ணி கேட்டிருக்காங்க. தினமும் மது குடிக்கிறது மட்டுமில்லாம என் பேர்லயே கடன் வாங்கி வச்சிருக்கியான்னு கேட்டு கணவன் பிரபு கிட்ட கோபமா சண்டை போட்டிருக்காங்க.
இந்த கடன் விஷயம் சரோஜினிக்கு தெரிய வந்ததுல இருந்து வீட்டுல எந்த நேரமும் தகராறு தான் நடந்துட்டு இருந்திருக்கு. இந்த சூழல்ல சம்பவத்தன்னைக்கு நைட்டு கணவன் மனைவி 2 பேத்துக்கும் மீண்டும் சண்டை வரவே பிரபு வீட்டுல இருந்த இரும்பு கம்பியை எடுத்து மனைவி சரோஜினியோட தலையில ஓங்கி ஓங்கி அடிச்சிருக்கான். அதுல அதிகப்படியான ரத்தம் வெளியேறியதால சரோஜினி சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாங்க. மனைவி உயிரிழந்ததும் பயந்து போன பிரபு வீட்டுக்கு பின்புறத்துல இரவோடு இரவா ஒரு குழியை தோண்டி சரோஜினியோட சடலத்தை புதைச்சிட்டு கமுக்கமா இருந்திருக்கா. காவல்துறையினர் விசாரணையில கணவன் பிரபுதான் கொலையாளின்னு தெரிய வரவே அவன் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்சு சிறையில அடைச்சிட்டாங்க.